குறிப்பா அந்த 2024 எலெக்ஷன் இந்த ஒரு பிரேக்கிங் எலெக்ஷனுங்க. ஏன்னா இந்த எலெக்ஷன் வந்து நிறைய விஷயத்தை ஆக்சலரேட் பண்ணும், நிறைய ஃபால்ஸ் திங்ஸை பிரேக் பண்ணும். ஜாதி ஓட் பண்ணணும், 2 காம்பினேஷன் வந்து எப்பவுமே ஜெயிக்கும். குறிப்பா ஒரு பர்டிகுலர் டெமோகிராஃபில பாத்தீங்கன்னா இந்த காஸ்ட் இவங்க 3 பேர் சேர்ந்தாங்கன்னா ஜெயிப்பாங்க அப்படிங்கறதால இந்த 2024 எலெக்ஷன்ல உடையுங்க. இட் இஸ் மோர் லைக் எ பிரின்சிபல்ட் பாசிட்டிவ் ஃபார்வர்ட் லுக்கிங் பாலிடிக்ஸா இந்த 2024 எலெக்ஷன்ஸ் இருக்குங்கிற நம்பிக்கை நம்ம எல்லாருக்கும் இருக்கு. அப்படி இருக்கும்பொழுது என்ன ஆகுங்க? ஏன்னா ஒரு ப்ரொஃபஷனல் பாத்தீங்கன்னா ஒரு ப்ரொஃபஷனலுடைய ஐடென்டிட்டியே ப்ரொஃபஷனல் தான். இஸ் அ டாக்டர், இஸ் அன் அட்வொகேட், இஸ் அ லாயர், இஸ் அன் ஆடிட்டர். ஒரு ப்ரொஃபஷனலுடைய ஐடென்டிட்டி காஸ்ட் கிடையாது. இஸ் நாட் அ காஸ்ட் கை. ஃபர்ஸ்ட் காஸ்ட் போட மாட்டாங்க. பட் அன்பார்ச்சுனேட்டா பாலிடிக்ஸ்ல காஸ்ட்ங்கிற ஐடென்டிட்டி வந்தனால இத்தனை காலமா ப்ரொஃபஷனல்ஸ்க்கு ஒரு பெரிய வாய்ப்பு இல்லாம இருந்துச்சு. இல்ல சார் நான் டாக்டரா இருங்க தம்பி, பட் என்ன ஜாதின்னு சொல்லுங்க, அதை பத்தி தான் நாங்க சீட் கொடுப்போம். உங்க ஜாதி மக்கள் எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லுங்க, அப்பதான் நாங்க சீட் கொடுப்போம். அதான் இத்தனை நாள நெரேட்டிவ். இல்ல சார் நான் ஆடிட்டர், நீங்க ஆடிட்டர் இருங்க தம்பி, நீங்க என்ன ஜாதின்னு சொல்லுங்க, அதை பார்த்து நாங்க டிசைட் பண்ணுவோம். ஸோ இன்னைக்கும் அந்த பிரச்சனை தாங்க இருக்கு. ஈவன் நவ் இஃப் யூ லுக் அட் தமிழ்நாடுல 39 பார்லிமெண்ட் சீட்லையும் எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டியும் போட்டிருக்கக்கூடிய கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா 99.99% அங்க இருக்கக்கூடிய டாமினன்ட் காஸ்டினுடைய கேண்டிடேட் தான் எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டி போட்டிருப்பாங்க. 99.99%. ஸோ இந்த நரேட்டிவ் பிரேக் ஆகும். இட் ஹாஸ் டு பி broken. பட் எப்ப பிரேக் ஆகும்னாங்க, சொசைட்டியும் ரெடியா இருக்கணும், அந்த அளவுக்கு ப்ரொஃபஷனல்ஸும் உள்ள இருக்கணும், அந்த ப்ரொஃபஷனல்ஸ்க்கும் பார்ட்டி ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து ஒரு பப்ளிக் சப்போர்ட்டை பில்ட் பண்ணியிருக்கணும், ஒரு ஃபேஸா கொண்டு வந்திருக்கணும். 3-5 இயர் டைம் லைன்ல அவங்க உள்ள வரணும். அவங்க இந்த காஸ்ட் காம்போசிஷன்லாம் தாண்டி அவங்களுடைய வேலையினால அவங்களுடைய செயல்திறனால ஜெயிக்கக்கூடிய தன்மை அவங்களுக்கு இருக்கணும். ஸோ அதனால்தான் next 5 years is going to be very crucial. மோடிஜியினுடைய கவர்மெண்ட், பிகாஸ் யூ வில் see lot of faces. அவங்க எல்லாம் இன்ஸ்பயர் பண்ணுவாங்க, நியூ செட் ஆஃப் லீடர்ஸை பாலிடிக்ஸ்குள்ள கொண்டு வர போறாங்க. இத்தனை நாளா யாரெல்லாம் ஒதுங்கி இருந்தாங்க, பாலிடிக்ஸ் இஸ் நாட் ஃபார் மீ, எனக்கு பாலிடிக்ஸே வேண்டான்னு யார் ஒதுங்கி இருந்தாங்க, அவங்க எல்லாரும் உள்ள வர ஆரம்பிப்பாங்க. இதுக்கு 1860 அப்ரஹாம் லிங்கன் ரிபப்ளிகன் நாமினேஷன். அப்ரஹாம் லிங்கனோட பாத்தீங்கன்னா 5 பேர் போட்டி போட்டாங்க. ரிபப்ளிகன் நாமினேஷன் 5 பேர் சண்டை போட்டாங்க. ஸோ ஒருத்தர் மட்டும்தான் ரிபப்ளிகன் கேண்டிடேட்டா நாமினேட் ஆக முடியும். அந்த 5 பேர்த்துல பாத்தீங்கன்னா அப்ரஹாம் லிங்கன் ஜெயிக்கிறார். அதன் பிறகு அப்ரஹாம் லிங்கன் அமெரிக்கன் பிரசிடென்ட் ஆகிறார். ஸோ லிங்கன் என்ன பண்றாருங்க, அவர் ஃபர்ஸ்ட் கேபினெட்ல அவரு கூட யாரெல்லாம் போட்டி போட்டாங்களோ எல்லாத்தையும் கேபினெட்டுக்குள்ள கொண்டு வர்றாங்க. ஸோ அந்த கேபினெட் பேரே டீம் ஆஃப் ரைவல்ஸ். ஒரு நல்ல ஒரு புத்தகம் இருக்கு, அரசியல் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க அந்த புத்தகம் படிக்கலாம். புக்கு பேரே டீம் ஆஃப் ரைவல்ஸ் பை டாரிஸ் குட்வின் ஒரு புக்கு. 4 பேருக்கு என்ன பொசிஷன் கொடுக்குறாருங்க, செக்ரட்டரி ஆஃப் வார் ஒருத்தருக்கு. இவங்களோட சண்டை போட்டாங்க நாமினேஷன்ல. செக்ரட்டரி ஆஃப் வார், செக்ரட்டரி ஆஃப் ட்ரெஷர், அட்டார்னி ஜெனரல், செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட். ஸோ இவர் வந்து பிரசிடென்ட். நாமினேஷன்ல இவரு கூட யாரெல்லாம் நிக்கிறாங்களோ 4 பேர்த்தையும் கேபினெட்டுக்குள்ள கொண்டு வந்து 4 பேருக்கும் 4 மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் கொடுக்குறாங்க. ஏன்னா 1860லயே அப்ரஹாம் லிங்கனுடைய கேபினெட் பாத்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா, ப்ரொஃபஷனல்ஸ் குவாலிஃபிகேஷன் கிரைட்டீரியா. என்னை எதிர்த்து போட்டியிட்டாங்க என்கின்ற ஒரே காரணத்திற்காக அவங்கள ஒரு நிராகரிக்கல், எபிலிட்டி கேப்பபிலிட்டி கொண்டு வந்தாங்க. இது ஒபாமா பார்த்தோம், ஹிலரி கிளின்டனை கொண்டு வந்தாங்க, செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்டா வச்சாங்க. கர்ம வீரர் காமராஜர் ஐயாவை தமிழ்நாட்டில் பார்த்தோம். ஏன்னா அவருக்கு எதிராக போட்டியிட்ட சி சுப்பிரமணிய ஐயா எஸ் ப்ரொஃபஷனல், தரோ ப்ரொஃபஷனல், அவரை கொண்டு வந்து கேபினெட்ல வச்சாங்க. ஸோ இந்தியாவில் இது நடந்திருக்கு, உலகத்திலும் இது நடந்திருக்கு. அதாவது ஒரு டிஸ்கஷன் அக்ரிமோனியஸா இருக்கலாம், எலெக்ஷன் ப்ராசஸ் அக்ரிமோனியஸா இருக்கலாம், வேட்பாளர்கள் ஒருத்தர் சண்டை போட்டுக்கலாம். ஆனால் ஒரு நாட்டை கவர்ன் பண்றதுக்கு who is the best person to be in that cabinet அப்படிங்கிறது இதற்கு முன்பும் நாம் பார்த்திருக்கின்றோம். அது வருகின்ற காலத்திலும் நடக்கும் என்கின்ற பெரிய நம்பிக்கை இருக்கு.